மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடந்த ரம்ஜான் நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பங்கேற்றார். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது, மேற்கு வங்க மாநிலத்தில் குடியுரிமை திருத்த சட்டம், பொது சிவில் சட்டம் ஆகியவற்றை அமல்படுத்த அனுமதிக்க மாட்டோம். நாம் ஒற்றுமையாக வாழ்ந்தால் நமக்கு யாராலும் தீங்கு செய்ய முடியாது. பாஜக எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் தொடரும். இந்தியா கூட்டணி பற்றி நாங்கள் பின்னர் முடிவு செய்வோம். மேற்கு வங்கத்தில் எங்களை தவிர மற்ற கட்சிகளுக்கு ஓட்டளிக்காதீர்கள். தயவு செய்து வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என அவர் பேசினார். BRS எனப்படும் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவரும் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகளான கவிதாவை கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி டெல்லி விமான கொள்கை விவகாரத்தில் நடந்த பண மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஹைதராபாத்தில் கைது செய்தனர். தற்போது அவர் திகார் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று திகார் சிறையில் கவிதாவிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் இந்த வழக்கில் கவிதாவை CBI அதிகாரிகளும் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே திகார் சிறையில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை சேவூர் புறவழிச்சாலையில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் பேசியதாவது, என்னை விமர்சிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்? அதிமுக ஆட்சியில் மட்டுமே விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் தரப்பட்டது. தமிழகத்தில் நடப்பது திராவிட மாடல் அரசு அல்ல, குழு அரசாங்கம். ஒவ்வொரு திட்டத்திற்கும் குழு போடும் அரசாகவே திமுக அரசு உள்ளது. திமுக ஆட்சியில் எல்லா துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது. அமைச்சர் உதயநிதியின் முதலமைச்சர் கனவு பலிக்காது. திமுகவின் 3 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு வேதனை மட்டுமே பரிசாக கிடைத்துள்ளது என பேசினார். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பிரதமர் மோடி படத்துடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ஆனால் இந்த போஸ்டர்களை ஒட்டியிருப்பது பாஜகவினர் அல்ல, திமுக. பாஜக அரசை விமர்சிக்கும் வகையில் ஹைடெக் பிரச்சார வியூகத்தை முன்னெடுத்துள்ளது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி. பிரதமர் மோடி புகைப்படத்துடன் ஜிபே ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேம் பாருங்க என்ற வாசலுடன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அந்த போஸ்டர்களில் மோடி உருவத்துடன் இருக்கும் QR கோடை ஸ்கேன் செய்தால் பாஜகவின் ஊழல்கள் என ஒரு வாய்ஸ் ஓவரோடு கூடிய வீடியோ ஓட தொடங்குகிறது. சுமார் 1 நிமிடம் 30 வினாடிகள் ஓடும் அந்த வீடியோவில் ஊழல் நிறைந்த இந்த மோடி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம் மானத்தையும் கோபனத்தையும் இழக்க நேரிடும். கருப்பு பணத்தை மீட்டு மக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 15 லட்சம் வரவு வைக்கப்படும் என சொன்னார்கள். ஆனால் அது என்னாச்சு? இவர்கள் செய்யும் வசூல்தான் அதிகமாகி உள்ளது என தொடர்ந்து அந்த குரல் பேசுகிறது. பிரதமர் மோடி வேலூரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுகவையும் காங்கிரஸ் கட்சியும் ஊழல் கட்சிகள் என கடுமையாக விமர்சித்து பேசிய நிலையில் மோடி படத்துடன் பாஜக ஊழல்கள் என குறிப்பிட்டு நூதன பிரச்சாரத்தை இந்தியா கூட்டணி முன்னெடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமான ராசா சிக்கதாசம்பாளையம் ஊராட்சி, சுதந்திராபுரம் மற்றும் ஊமப்பாளையம், சிறுபுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அவருக்கு கட்சி நிர்வாகிகள் வரவேற்பளித்த நிலையில் பின்னர் அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் ராசா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஜாதி, மதம், மொழி, பேச்சுரிமை உள்ளிட்ட அனைத்து உரிமைகளையும் அளிக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் ஓராண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற போது தலைவர்கள் பேசி பேசி உருவாக்கியதாகவும் தற்பொழுது மத்தியில் ஆட்சியில் உள்ள அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதனை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் என குற்றம் சாட்டினார். அப்படி அரசியல் அமைப்பு சட்டம் மாற்றப்பட்டால் அதிபர் ஆட்சி முறை மட்டுமே இருக்கும். தேர்தல் என்பது ஒரே முறைதான். எதிர்த்து கேள்வி கேட்டால் சிறையில் அடைக்கப்படக்கூடும் சூழல் உருவாகும் என கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. தமிழகத்தில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட முதல் நாள்தோறும் அனைத்து அரசியல் கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே வேளையில் கட்சி தாவல்களும் அடிக்கடி நடந்து வருகிறது. இந்த நிலையில் மதிமுக பொதுச் செயலர் வைகோவின் மருமகன் கார்த்திகேயன் கோபாலசாமி அக்கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். வைகோவின் மருமகன் முறை உறுப்பினரான கார்த்திகேயன் கோபாலசாமியுடன் மதிமுகவின் முன்னாள் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் புதுக்கோட்டை செல்வம் ஆகியோர் அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். இது வைகோவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் கமல்ஹாசன் மதுரை ஆனையூரில் மாலை 6 மணி இரவு 7 மணிக்கு புதூர் பேருந்து நிலையத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக சென்னையில் இருந்து விமானம் மூலம் நேற்று மதியம் வந்த அவர் மதுரைக்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறப்பாக பணியாற்றி வரும் கம்யூனிஸ்ட் சு வெங்கடேசன் அவர்களுக்காக நான் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். நல்லவர்களுக்கு மீண்டும் வாக்கு கேட்டு வருவது எனக்கு பெருமையாக இருக்கிறது என கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.